ஸோ கிளம்பிட்டேன் ஆஃபீஸ்க்கு. ஈவினிங் கொஞ்சம் லேட் ஆகும். மேனேஜர் கொஞ்சம் ஒர்க் இருக்கு, ஸ்டே பேக் பண்ண சொல்லியிருக்காரு. ஓகேவா? சரி. ஏன் இப்படி பச்சையா புழுகுறீங்க? யார் போய் சொல்றா? காலையிலே குரூப்ல நான் மெசேஜ் பார்த்துட்டேன். நீ சதீஷ் பார்ட்டி ரெடி பண்றான் தானே? பாய்ஸ் நைட் அவுட். அவன் ஃபாரின் போறான். அவனை எப்ப பாக்குறது இனிமேல்? எப்ப போன இந்த மந்த்? எங்கேயுமே போல. இப்படி டெய்லி ஏதாவது ஒரு காரணம் வந்துகிட்டே. டெய்லி எங்க? நான் லாஸ்ட் மந்த் தான் போனேன் பார்ட்டிக்கு, அதுக்கு போவே இல்லை. நான் பார்ட்டி பாய்ஸ் தான் வேணும்னா அப்படி சுத்திட்டு இருக்க வேண்டியதானே சிங்கிளாவே. உங்களுக்கு எல்லாம் எதுக்கு கல்யாணம், குழந்தை, புள்ள குட்டி எல்லாம்? அதான் தப்பு பண்ணிட்டேன். கல்யாணம் பண்ணிட்டு வந்துட கூடாது. தலையெழுத்து. ஒரே ஒரு பார்ட்டி போயிட்டு வந்துருவேன். நானு நைட் ஒரு 12 o'clock வந்துருவேன். என்ன குறைச்ச ப்ராப்ளம்? சரி, நானும் 12 o'clock போயிட்டு வரேன். புள்ள வீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன். போல நானு. போதுமா? ஒரு ரிலேஷன்ஷிப்ல எப்போ பொய் சொல்ல ஆரம்பிப்பாங்க, நம்ம அவங்கள ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துக்கும் போது தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க நம்ம கிட்ட பொய் சொல்ல ஆரம்பிப்பாங்க. அதுவே நம்ம ஒரு லிபர்ட்டியாக ஒரு 2 இண்டிவிஜுவலாக நம்ம ட்ரீட் பண்ணோம்னா, மேரேஜ் இஸ் நாட் அ ஸ்லேவ் திங், ரைட்? ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க அடிமை கிடையாது. ஸோ அவங்கள எப்போ நம்ம ஈக்குவலாக ட்ரீட் பண்ணி அவங்களுக்கு உண்டான ஸ்பேஸ் கொடுக்குறோமோ, அப்போ அவங்க கண்டிப்பாக நம்ம கிட்ட எல்லாத்தையும் கன்வே பண்ணுவாங்க. அப்போ அந்த இடத்துல பொய் சொல்கிறன்ற ஒரு விஷயமே இல்லாமல் போயிடும். ஸோ கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு உண்டான ஸ்பேஸை எடுத்துக்கணுமா என்ன? ஸோ கொஞ்சம் பெட்டராக ட்ரை பண்ணலாமா? பார்ட்டி தானே, காலையிலே மெசேஜ்லாம் பார்த்தேன். எதுக்கு போய் சொல்லணும்? சொல்லிட்டு போலாம்ல. இல்லம்மா, உனக்கு பிடிக்காது அப்படின்ட்டு தான். பிடிக்காதுதான். பட் நீங்களும் என்ன பண்ணுவீங்க? வேலைக்கு போறீங்க, வீடு, ஆபீஸ் இப்படியே சுத்திட்டு இருக்கீங்க. கொஞ்சம் பாய்ஸ் கூடலாம் போனாதானே உங்களுக்கும் கொஞ்சம் லெட் அவுட்டா இருக்கும். போயிட்டு வரமாப்பா? போயிட்டு வாங்க, அதெல்லாம் என்ன இருக்கு? கல்யாணம் ஆயிடுச்சுன்னா வீட்டையே கட்டிட்டு அழுவணும்னு ஏதாவது இருக்கா என்ன? தேங்க்யூடா குட்டி. ஓகேவா, நான் போயிட்டு வரேன். சரி, இங்க பாருங்க, எல்லாமே ஒரு அளவு தான், சரியா? இந்த எது பண்ணாலும் ஒரு அளவுல தான் இருக்கணும். ஆல்கஹால் எவ்வளோ உடம்பு கெடுதலோ ஈக்குவலி நீங்கள் அப்போ சாப்பிட்ற ஃபுட்டும் கெடுது. அந்த ஜங்க், ஆயில், ஃப்ரைட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க, சரியா? கண்டிப்பா. ஓகே. சரி, இன்னொன்று, கேப்ல போங்க, கார் எடுத்துட்டு போறீங்க. டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். ஓகே? ஓகே. தேங்க்யூ அம்மா. ஓகே, I'll see you. If anything, call me. Okay. See you. Bye. ஸோ எப்போ நம்ம ஒருத்தவங்க அடக்கி ஆளணும்னு நினைக்கிறோமோ அப்போ அந்த ரிலேஷன்ஷிப் டாக்ஸிக்காக மாறும். ஸோ அவங்களுக்கு உண்டான ஸ்பேஸை கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க, நம்மளையும் ஹாப்பியாக வச்சுக்குவாங்க. இல்லைன்னா நம்ம முதுகுக்கு பின்னாடி நிறைய விஷயங்களை பண்ணி ஒரு நாள் அது தெரிய வரும்போது அந்த ரிலேஷன்ஷிப்பே ஃபுல்லாக பிரேக் ஆகிற சுச்சுவேஷன் வரலாம்.